hello, வணக்கம் and welcome to the show. இது ராஜ் டிவி இன் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டகரி எந்த படத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் சாமானியன் அப்படிங்கிற திரைப்படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஓப்பனிங் டேல இவங்களுக்கு வெறும் 3 லட்சம் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் டேலையும் 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரியே மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 29 lakhs தான் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் சாமானியன் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் போலீஸ் வந்துரும். உங்க கேம் ஓவர். எங்க கேமே இனிமே தாண்டா ஸ்டார்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பிடி சார். இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் அவருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மியூசிக் கெரியர்லேயே இது வந்து 25th ஃபிலிம். அவர் இந்த திரைப்படத்தில் மியூசிக் கம்போசராகவும் இருந்திருக்காரு, ப்ளஸ் அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. பொதுவாகவே ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஆதியோட திரைப்படங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மோட்டிவேஷனலாக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓரளவுக்கு பூர்த்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பட்ஜெட் 10 கோடி. ஃபர்ஸ்ட் டே 70 lakhs எடுத்திருக்காங்க. செகண்ட் டே 1.5 crores, 1.7 crores இப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 5.47 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கலெக்ஷன் தான். அதனால பிடி சார் திரைப்படம் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து பகலரியான் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், செகண்ட் டே 4 லட்சம், தேர்ட் டே 2 லட்சம் இப்படியே தான் மெயின்டைன் ஆயிருக்கு உங்களுடைய கலெக்ஷன். இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் வெறும் 14 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியான ஒரு கலெக்ஷன் தான். அதனால பகலரியான் திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. நம்ம மார்னிங்குள்ள பெங்களூர் ரீச் ஆயிடலாம்ல. போய் சேர்ந்துடலாம். போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற திரைப்படம். பொதுவாகவே ஹாலிவுட் படங்கள் அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் அதை சூப்பராகவே வரவேற்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 15 lakhs, 12 lakhs இப்படி கொஞ்சம் ஈக்குவலாக மெயின்டைன் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 lakhs தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவே கம்மி தான். அதனால இந்த படம் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்கு. நான் தான் ஃபியூரியோசா. ரொம்ப கொடூரமான தேவதை ஃபியூரியோசா. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் May 31st அன்றைக்கி என்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ், பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய மே மந்த் எண்டை வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் அப்படிங்கிற திரைப்படம் தான். வெற்றிமாறனுடைய கதையை RS துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சசிகுமார், சூரி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா சூரியுடைய ரீசெண்டான விடுதலை படத்தை பார்த்த எல்லாருமே இவருக்கு இப்படி ஒரு வேர்ஷன் இருக்கா அப்படின்னு மிகப்பெரிய ஷாக்கில் இருந்தோம், சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த படத்திலுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கோம். இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். புஜ்ஜி அட் அனுப்பட்டி அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படமும் May 31st அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ராம் கந்தசாமி தான் இந்த புஜ்ஜி அட் அனுப்பட்டி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நம்ம படத்தோட டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து குழந்தைகள் ரசித்து பார்க்கக்கூடிய படம். அதனால் இந்த வீக்கெண்ட் வந்து சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு எங்கடா போகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Animals are derived by heart, not by chart. எல்லாட்டையும் வெட்டிட்டாங்கன்னு அப்போ புஜ்ஜியையும் வெட்டியிருப்பாங்கக்கா. நாங்கள் வீட்டுக்கே போகிறோங்க்கா.
இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இன்னொரு திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் தி அகாலி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசர், தலைவாசல் விஜய், வினோத் கிஷன், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. டைட்டில் கொஞ்சம் புரியல தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்களும் பாருங்கள், நானும் போய் பார்த்துட்டு வரேன். இருட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பல நேரங்களில் இருட்டு தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. மே 31 அன்றைக்கி சொன்ன மாதிரியே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் குற்றப்பின்னணி அப்படிங்கிற திரைப்படம். இஸ்மாயிலோட டைரக்ஷனில் கார்த்திக், விஜய், லாவண்யாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். போலீஸ்காரனுடைய முதல் டியூட்டியை எல்லாத்தையும் சந்தேகப்படுறதா. அப்ப நான் கிளம்புறேன். ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. மே 31 அன்றைக்கி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா கதிர், கார்த்திகேயன் அப்படிங்கிற 2 டேரக்டர் சேர்ந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார், விஜய் கனிஷ்கா, கௌதம் வாசுதேவ் மேனன், சமுத்திரகனி அப்படின்னு மிகப்பெரிய கேஸ்டிங்கை எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, KS ரவிக்குமார் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அது இன்னொரு ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்ப்போம் தமிழ் சினிமாவோட ஹிட் லிஸ்ட் பட்டியலில் இந்த படம் இடம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இந்த நாள் நம்ம 2 பேருக்கும் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. யார் நீங்க 2 பேரும் என் மண்டையை போட்டு கொடைறீங்க? நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது ஜூன் 7 அன்னைக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஹரா அப்படிங்கிற திரைப்படம் நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை விஜய் ஸ்ரீ தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைரக்ஷனில் ஆக்டர் மோகன் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா திரும்பவும் நடிச்சிருக்காரு. பல தடவை இந்த படத்தை பற்றி நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்த வாரம் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 7 ரிலீஸ்க்காக இருக்க இன்னொரு திரைப்படம் தான் வெப்பன். இந்த படத்தை குஹன் சீனியப்பன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வசந்த் ரவி, சத்யராஜ், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் எல்லாமே ரொம்ப மாஸாக ஒரு மாதிரி கெத்தாக இருந்தாங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. படம் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்குது அப்படின்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி படத்தை பார்க்கலாம். அவன் ஒன்றும் சூப்பர் ஹியூமன் இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர். இனிமேதான் கலியுகமே ஆரம்பமாக போகுது. நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாமை அப்படிங்கிற திரைப்படம் தான். சுப்பராமன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விதாத், வாணி போஜன்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் கேட்கும் போது ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நம்புறீங்களா சார்? நீங்கன்னு கேட்காதீங்க, நாமன்னு சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. நம்ம மாதம் வந்து விஜய் ஆண்டனி படங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் அடுத்த வாரம் அவருக்கு ஒரு படம் வந்து ஷெட்யூலில் காத்துட்ருக்கு. அதுதான் மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்தை விஜய் மில்டன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்துடைய டைட்டில் கேட்கும்போது ஏதோ விரக்தியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு தான் தோணுது. ஸோ படம் எந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டீப் அண்ட் டார்க்காக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு நார்மலாக ஓகேவாக பார்க்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். தங்கலான் திரைப்படம் திரும்பவும் நம்மளுடைய மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டுக்கே வந்திருக்கு. ரஞ்சித் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. போன வாரம் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன காரணம் தெரியல, அகைன் போஸ்ட்பான். ஸோ இப்படி போஸ்ட்பான் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் வந்து சொல்கிறேன். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் மார்டின் அப்படிங்கிற திரைப்படம். AP அர்ஜுன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் துர்வா சர்ஜா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை கன்னடா, தமிழ்னு வந்து பல லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்ட் 2.
சங்கரோட டைரக்ஷனில் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து இந்தியன் பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை விட வேறு என்னங்க ஹைப் வேணும் இந்த படத்துக்கு? இதுவே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கமலஹாசன் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நெருங்கிடுச்சு நாட்கள். நம்ம ஜாலியாக போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் இஸ் பேக். ஆக்டர் சூர்யாவோட ஒரு திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் கங்குவா அப்படிங்கிற திரைப்படம். சிவாவோட டைரக்ஷனில் சூர்யா, திஷா பட்டானி இணைந்து நடிச்சிருக்காங்க. ஆக்டர் சூர்யாவோட கெட்டப்லாம் ரொம்ப மாசாக சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டா கிடைச்சதும் நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.